பேர் தவறுதலா என்ன செய்றோம், நினைக்கிறோம். கர்த்தரின் கண்கள் அதன் மேல். எப்பா அங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு. அப்பப்ப வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லல. கர்த்தருடைய கண் அதன் மேல் என்ன செஞ்சிருக்கான்? வைக்கப்பட்டிருக்கிறதாம். அல்லேலூயா. தம்பி புதுசா இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி. டேவிட்டுடைய நண்பரா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். தேவ கரம், ஸ்தோத்திரம். புதிதாய் வந்து நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் அவரோடு இருப்பதாக. சோ கர்த்தருடைய கண் வந்து அங்கேயே ஸ்டாண்ட் பையா, எப்பவுமே பெர்மனன்ட்டா என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்லூர் சபையில இந்த ஸ்டேஜ் மேல இந்த புல்பிட் ஆனது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய கண்ணுக்கு மறைவாவே இல்லை. இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது இந்த இடத்துல இருந்து எடுக்கப்படுகிற வரைக்கும் இது எங்க தான் இருக்கும்? அதே இடத்துல தான் இருக்கும். ஆமென். சோ கர்த்தருடைய கண் ஒரு வருஷத்தின் மேல, அந்த தேசத்தின் மேல, ஹல்லேலூயா, என்ன சொல்லப்படும்? கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அவர் விசாரிக்கிற தேசத்தின் மேல அவருடைய கண்கள். ஆமென். நம்மளும் தேசம்தான். ஹல்லேலூயா. நம்ம மேல கர்த்தருடைய கண் எப்பவும் வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். இந்த 2020ல இப்ப யோசிச்சு பாருங்க. அப்படியா கர்த்தருடைய கண் என் மேல இருந்ததா? ஐயோ, இந்த மாதிரி நேரத்துல கர்த்தருடைய கண் அங்க இருந்திருக்குமா? ஐயோ, நான் இந்த ஸ்தோத்திரம் ஆகஸ்ட் மாசம் நான் இங்க போனனே, அதை பண்ணனே, இதை பார்த்தனே, அப்பயும் கர்த்தருடைய கண் இருந்திருக்குமா? கர்த்தருடைய கண் இருந்திருக்கும். கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவா அவர் சொல்லுவார், உம்முடைய கண்களுக்கு மறைவா நான் எங்கே? உமக்கு மறைவாக எங்கே? எங்கேயும் போகவே முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் செல்லவே முடியாது. அவருடைய கண்கள் நாம் எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், எங்கே நடந்தாலும், எங்கே பேசினாலும் அவருடைய கண் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டுலாம் நம்மளால போக முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய கண் அங்கேயே இருக்கு. அல்லேலூயா. சிலர் ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கழட்டி பேக்கில் வச்சுட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. திரும்பி போகும்போது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க? மாட்டிக்கிட்டு. நான் பார்த்துருக்கேங்க. ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் அந்த இன்னைக்கு வந்து இப்படி நிறுத்தியிருக்காரு, கர்த்தர் பிடிச்சிருக்காருன்னா அப்பவே இவ்வளவு சரியா இதெல்லாம் பார்த்து இவன் போட்டு விடுறான்னா, இவனை பிடிச்சி இங்க வச்சோம்னா நம்மளை பத்தி எந்த அளவுக்கு போடுன்னு போடுவான்னு கர்த்தர் பார்த்ததுனாலதான் இங்க பிடிச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சின்ன வயதில் இருக்கும்போது நல்ல பிசாசின் கிரியையில வருவாங்க. ஆமா, அதுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குன்னா ஸ்தோத்திரம், 1 இருக்காது 2 இருக்காது, எக்கச்சக்கமா இருக்கும். எங்க அப்பாவா ஜீவனை கொடுத்து ஸ்தோத்திரம் எவ்வளவோ ஜெபிச்சு இந்தா போறேன்னு போவோம். வாசல்ல அப்பா போயிட்டாருன்னா திரும்ப வந்துடும். விஎன்ஆர் நகர்லயே வேடிக்கையாவே இருக்கும் அது எப்பவுமே. அதுக்கு வந்தாலே ஸ்தோத்திரம் எல்லாம் இதை சரி, இதை கழுத்துல எதுக்கு போட்டிருக்க, இதுல எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு, எல்லாம் பிச்சு போடு, உன் கையாலே கொண்டு போட்டு வா. அப்ப பக்கத்துல எல்லாம் காலியா தானே இருக்கும். அழகா கொண்டு வந்து தூக்கி போடுற மாதிரி செடிக்கு கீழே இப்படி போட்டுட்டு உள்ள வந்துடும். எல்லாம் பேய் பிசாசுலாம் போன மாதிரி ரைட்டு. எல்லாம் ஜோமனி முடிச்சு போன பிறகு போற மாதிரி போயிட்டு திரும்ப அங்க போட்டதெல்லாம் என்ன பண்ணும்? கையை விட்டு எடுக்கும் பாருங்க. நான் பார்த்துட்டு வேகமா ஓடுவேன். அப்பா நீங்க ஜோமனி எல்லாத்தையும் பிச்சு போட சொன்னீங்கல்ல, அந்த அம்மா போய் செடியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து மறுபடி வச்ச கழட்டின இடத்தெல்லாம் மாட்டிட்டு போகுதுப்பா அப்படின்னு போடா 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 சத்தம் போடுவாரு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியாது, ரட்சிப்பு கிடையாது, எந்த அனுபவம். ஆனா ஒண்ணு தெரியும், இவங்க ஏதோ தப்பா செய்யறாங்கன்னு மட்டும் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம கண்ணை இந்த மாதிரி இருக்குன்னா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய கண் எப்படி இருக்கும்? நல்லா சொல்லுங்க. கர்த்தருடைய கண் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக
எங்கும் எப்பொழுதும் எதையும் நம்மால் செய்ய முடியாது. அப்படி செய்திருந்தால் இந்த வருடத்தில் அப்பா உங்களுடைய கண்ணுக்கு முன்னால உங்க கண்ணு இங்க இருக்குன்னு தெரியாம எத்தனையோ காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு நீங்க இறங்கி வரக்கூடிய புதிய வருஷத்துல நீங்க என்ன பார்க்கிற மாதிரியும் நான் உங்களை பார்க்கிற மாதிரியும் ஓ ஹalleluya என்னை ஆசீர்வதிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கண்கள் ஹalleluya ஓ thank you Jesus amen. கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா. பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது 2 பேர்ல யார் முதல்ல எடுத்தாலும் வாசிங்கப்பா. பிரசங்கி 7:8 come on. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது நல்லது. இவர் என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு என்னது? நல்லது. சொல்லுங்க என்னது? நல்லது. எப்படி துவங்குறோம்? 2020 எப்படி நாம ஆரம்பிச்சிருப்போம்? நம்ம ட்ரீம் என்ன மாதிரி இருந்திருக்கும்? 2020 என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். சில திருமணங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ கோடிகள். இப்ப ரீசெண்டா பார்த்தோம். என்ன பண்ணாங்க? எப்பா 500 crore. ஸ்தோத்திரம். எப்பா 500 கோடியில நீ தொடங்கி இருக்கிறப்பா எப்படி முடிப்ப? எத்தனையோ பார்க்கிறோம் பயங்கர. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கா அப்பா சிம்பிளா ஏதோ ஒன்று பண்றாரு. ஆனா அதுக வாழ்கிற வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்கிறது. அதுகள் சந்ததியாய் பெருகுகிறது. கர்த்தர் இந்த பூமியில அவர்களை உயர்த்தி 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 மேன்மைப்படுத்தி வைக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய துவக்கம் ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம். அந்த துவக்கத்தை துவங்குகிறவர் அவர் தம்முடைய விசாரிக்கிற கண்களை, அவர் தம்முடைய கண்களை பாதுகாக்கிற கண்களை, நம்மை நடத்த போகிற கண்களை அதன் மேல் அவர் எப்பொழுதும் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. துவக்கம் முதல் முடிவு மட்டும். அப்ப நீங்க விசுவாசிக்கணும், என்னுடைய துவக்கம் முதல் என்னுடைய முடிவு மட்டும் கர்த்தருடைய கண் என் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்திலேயே நீங்க கேட்கணும். ஹalleluya. அப்ப யோபு சொல்லுவாரு 8ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல பாருங்க, முடிவு எப்படி இருக்கும்? அவர் கேட்கிறார், முடிவு எப்படி இருக்கும்? யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ல நாம வாசிக்கும் போது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், அவர் சொல்லுகிறாரு துவக்கம் அற்பமாயிருந்தாலும். அதுக்கு முன்னாடி 6:11 வாசிங்க. 6:11 யோபு 6:11. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் முடிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறார். முடிவை குறித்து ஒரு கவனம் இருக்கிறது. முடிவு எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இப்படி தொடங்கி இருக்கும், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு எதுல முடிக்கல? கிறிஸ்துவுக்குள்ள முடிக்கல. அவர் கேட்கிறார் முடிவு எப்படி இருக்கும்? அதுதான் நீங்க 8:7 வாசிச்சீங்க. என்ன வாசிச்சீங்க? உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் என்னை சம்பூரணமாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன். நாம் துவங்க போகிற துவக்கத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட இங்க முடிக்க போகிற இந்த முடிவு ஆண்டவர் சம்பூர்ணத்தில் என்னை கொண்டு வந்து முடிய பண்ணுகிறாரு. கர்த்தர் என்னை சம்பூர்ணமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. ஒரு குறைவில்லாம கர்த்தர் என்னை நடத்தினாரு. அவர் தம்முடைய கரத்தினால என்னை தாங்கி நடத்தினாரு. நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹalleluya. ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட முடிவு நமக்கு முக்கியம். ஆமென். நீங்கள் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன சொல்றாரு?
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செஞ்சாராம்? முடித்தேன். முடித்தேன். எதுல முடிச்சிருக்காரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதுல முடிச்சாரு ஓட்டத்தை? எதுல முடிச்சாரு ஓட்டத்தை? எதை முடிச்சாரு? நல்ல போராட்டத்துல முடிச்சாரு. அல்லேலூயா. அவரை தொடங்கினதுல இருந்ததை விட முடிவு எப்படிதான் முடிச்சிருக்காரு? சூப்பரா முடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அத முடிவு வரை, அந்த முடிவு நமக்கு மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலையும் முடிவு ஜெயமாய் இருப்பதற்கு, முடிவு நமக்கு வெற்றியாய் அமைவதற்கு, முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வேகமாக திருப்புவோம். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆங்கில வேதத்துல ஸ்டில் எண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிற முடிவு வரைக்கும் எப்படி இரு? உண்மையாயிரு. ஸ்தோத்திரம். அந்த துவக்கத்தை பார்த்தா ஆராதனைக்கு வந்த அழகும், கர்த்தரை தேடின உண்மையும் பயங்கரமா. கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. அவங்க ஊக்குவிக்கிற ஊக்கமும் ஸ்தோத்திரம். அதே நாளாக நாளாக வருடங்கள் ஆக ஆக நம்ம என்ன ஆயிடுறோம்? என்ன ஆயிடுறோங்க? நம்ம அதே மாதிரி இருக்கோமா? தொடங்கின மாதிரியே இருக்கிறோமா? ஏதாவது ஒரு உபத்திரவத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10 நாள் உபத்திரவ. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. ஸ்தோத்திரம். கர்த்தர்ல தொடங்கினா எதுல தான் முடிக்கணும்? நல்லா சொல்லுங்க, எதுல தான் முடிக்கணும்? அநேகருக்கு முடிவின் மேல என்ன இல்ல? விசுவாசம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அநேகருக்கு முடிவு, இந்த மரண வீட்டுக்கு போனோம்னா தெரியும், அநேகருடைய முடிவு எங்க தெரியுமா? ஏன்னா அவரை முடிவை பார்க்கும்போது அங்க நமக்கு நிறைய காரியம் என்ன செய்யும்? ஆஹா, இப்படி முடிச்சாரா, இப்படி முடிஞ்சிருக்கா முடிவு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி தொடங்கினாரியா? ஸ்தோத்திரம். என்ன மாதிரி ஆரம்பிச்சாரியா? இப்படி முடிச்சிருக்காரியா? இல்ல இப்படி சூப்பரா முடிச்சிருக்காரியா? எதுவா இருந்தாலும் முடிவு அங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய். எல்லாரும் சொல்லணும், எப்படி? உண்மையாய். ஆண்டவர் சொல்லுங்க, மரண பரியந்தம் உண்மையா இருக்கும். 2 தீமோத்தேயுக்கு வாங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. 2 தீமோத்தேயு 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், கவனிங்க, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கைகளை தட்டி, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராய். நான் எப்படி இல்ல, ஆனா அவர் எப்படி இருந்தாரு? உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கிற வரை, அவர் சிலுவைக்கு போகிற வரை, அந்த இங்கே அவர் கொடுக்கப்பட்ட கடைசி நிமிடம் வரை அவர் எப்படிதான் இருந்தார்? உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென். நம்ம ஏன் பரிசுத்தமா இருக்கணும்னா அவர் பரிசுத்தர். ஆகையால் நான் ஏன் உண்மையா இருக்கணும்? கடைசி நான் உண்மையா இருந்து என்னத்தங்க கண்டேன்? உண்மையா இருந்து என்னங்க நான் பெருசா பார்த்தேன்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென்.
நான் உண்மையா வாழ்ந்து என்னத்தங்க அள்ளிக்கிட்டேன். உண்மையா இருக்கிறதுனால என்னங்க பெரிய லாபம் எனக்கு? நான் உண்மையா இந்த பூமியில இருக்கிறதுனால எனக்கு அதனால என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்லை. யாரையா 4 பேரை ஏமாத்தினாதான் 4 காசு என்ன செய்ய முடியுது? அநியாயமா 4 காசு பார்த்தாதான் பாக்கெட் என்ன செய்யுது? உண்மையா இருக்கணும்னு நினைச்சா இந்த பூமியில வாழவே. அப்படிதான் இந்த உலகத்தினுடைய காரியம் அதிகமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்னா உண்மையாய், சின்ன விஷயத்திலையும் எப்படி இருக்கணும்? உண்மை இருக்கணுங்க. என் முடிவு ஜெயமாய் இருக்க வேண்டுமானால், என் முடிவு வெற்றியாய் முடிய வேண்டுமானால், அப்போஸ்தலனாகிய பவுலை போல முடித்தேன் என்று ஒரு வார்த்தை நாம் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய முடிவு வரை, மரணம் வரை நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம் தான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. சாலமோனை பார்க்கிறோம், பிரசங்கில சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? ஆரம்பத்தை பார்க்கிலும் இல்ல, பிரசங்கில சொன்னாரு சோத்ரம். ஆரம்ப அற்பமா தான் இல்ல, ஆரம்பத்தை விட முடிவு நல்லது அப்படின்னு சொன்னாரு. பிரசங்கி 7:8 சொன்னாரா இல்லையா? ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு. சாலமோன் எப்படிங்க தொடங்கினாரு? சாலமோன் எப்படி தொடங்கினாரு? அவர் முடிவு நமக்கு தெரியாதுல்ல, எப்படி முடிச்சாரு? தொடங்கும் போது எப்படி தொடங்கினாரு? ஹோலி வெட்டிங் தான். தொடங்கும் போது எப்படி தொடங்கினாரு? பயங்கரமா தான் தொடக்கம் இருந்தது. ஆனா முடிவு என்னாச்சு? முடிவு ஆண்டவர் அவங்க அப்பாவை சபை கட்ட விடாம சாலமோனை கட்ட வச்சாரு. கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினா, அந்த எருசலேம் ஆலயத்துக்கு நேர எதிர போய் மலையில போய் தாம் பொண்டாட்டி விரும்புறாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன கட்டுறாரு? விக்கிரக கோயில கட்டல, தோப்புகளை உண்டாக்குனார். சாலமோன முடிவு எப்படிங்க இருந்தது? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினது ஒரு ஆலயம் தான். ஆனா மனைவிகளுக்கு கட்டின விக்கிரக தோப்புகள் ஏராளம். அவர் எப்படி முடிக்கல? கர்த்தருக்குள்ள உண்மையா முடிக்கல, உண்மையா முடிக்க முடியல. சாலமோன் பெரிய ஞானி தான். சோத்திரம். அவர் கட்டின ஆலயத்தை அப்பா சேபா ராஜஸ்திரீலாம் என்ன செய்யறாங்க? பார்வையிட வருகிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம். ஆனா கர்த்தர் கட்டினது ஒண்ணு, மனைவிகளுக்கு கட்டினது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கட்டினது ஒண்ணுதான். கர்த்தருக்கு உண்மையா அவர் சொன்னதை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல அவர் பிரயாசப்பட்ட மாதிரி, அதுக்கப்புறம் அவர் பிரயாசம் ஃபுல்லா யாருக்கு தான்? 700 மனைவிக்கும் 300 அருவாமனைக்குமா? 700 மனைவிக்கும் 300 அருவாமனைக்கும். அல்லேலூயா. ஆமென். 700 மனைவிக்கு கோயில் கட்டுறது பத்தல, அடுத்தது 300. ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுறது ஒண்ணுதாங்க. ஆனா அவன் மனைவிக்கெல்லாம் கட்டினது என்னது? ஒரு மனைவியும் அவனால ரட்சிப்புக்குள்ள என்ன செய்ய முடியல. ஏங்க அவன் ஒரு பெரிய பொசிஷன்ல தானே இருந்தான். யோசித்து பாருங்க, அவன் யார்? சாதாரண ஆளா? அவன் யாரு? ஏங்க ஒரு பெரிய ராஜா. அவன் சொன்ன கேட்காமல இருந்திருப்பாங்க. அப்ப அவன் எப்படிங்க அவன் முடிச்சிருப்பான்? வாழ்க்கை எப்படிங்க முடிஞ்சிருக்கும்? ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. Glory to God. அவருடைய முடிவு எப்படி இருந்தது? இப்படிலாம் ஒரு முடிவை இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு மிக மோசமாக முடிந்தது. ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள் வேகமாக. டியூட்ரானமி 32 நீங்க 1 14 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது எப்படி அவங்கள நடத்தினார், அவருடைய நடத்துதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15 பார்க்கும்போது அவருடைய
அவங்க 1 14 வரைக்கும் அவங்க நடந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 15 அவர் நடத்தின விதத்தை குறித்து சொல்லப்படும். 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். நல்லா கவனிங்க. முகத்தை மறைப்பேன் சொன்னவர் எதுக்கு சொல்றாருன்னா, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று. கர்த்தர் என் முடிவு எப்படி இருக்கும் என்ன செய்வாரு? பார்க்கிறவர். ஹல்லேலூயா. என் தொடக்கத்துல மயங்கி போறவர் அல்ல, என் முடிவை பார்க்கிறவர். இந்த வருஷத்தை நான் அவருக்குள்ள எப்படி முடிக்கிறேன் அப்படி நீங்க வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நம்ம அமைதியா தான் இருக்கணும். அதான் சரியான ரெஸ்பான்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்தை நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி சரியாய் முடிக்கிறோமா, உண்மையா இருந்தோமா? இல்ல கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் உண்மையில குறைப்பு, ஆனா நீங்க உண்மை உள்ளவரப்பா. நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தோம், அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 2020 ஏன் உண்மையை பற்றி சொல்ல முடியாது? அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் என் குடும்பத்துக்கு உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் என் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார், அவர் என் வருமானத்துக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். நான் உண்மையே இல்லை, ஆனா அவர் எனக்கு உண்மையாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். முடிவு எப்படி இருக்கும் என்று ஏன்னா கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத. நான் மறைப்பேன்னு சொன்ன உடனே நீங்க யோசிக்க கூடாது. அங்க யாருக்கு சொல்றாரு? மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகளா இருந்ததுனால அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த உலக பொருட்கள்ல நம்ம எப்படிங்க இருந்தோம்? கர்த்தர் நம்ம கையில தந்த வருமானத்துக்கு எப்படி இருந்தோம்? கர்த்தர் நம்ம கொடுத்த பணத்துக்கெல்லாம் எப்படி இருந்தோம்? கர்த்தர் எனக்கு தந்த எல்லா உபகரணங்களையும் நான் எப்படி இருந்தேன்? உண்மையா இருந்தேனா? கர்த்தர் எனக்கு நல்ல வாகனத்தை தந்தா நான் உண்மையா இருந்தேனா? அவரை எனக்கு முன்பாக போக வைத்து ஒவ்வொரு முறையும் நான் சென்றேனா? இல்ல அவர் கண்ணுக்கு மறைவாக நான் வேற எங்காவது போனேனா? என் கையில இருக்கிற தேவன் எனக்கு தந்த என் செல்போனு நான் உண்மையா இருந்தனா? இல்ல தெரியாத சில இடங்களுக்கு இந்த போன் மூலமாக நான் பேசி இருக்கிறேனா? கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்குங்க. நியூ இயரை தொடங்கிறதுக்கு முன்னாடி இயர் 2 சர்வீஸ்க்கு வந்திருக்கிறோம். ஒரு சர்ச்சிங் நடக்குது, ஒரு பரிசோதனை நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், நீங்க எப்படி இருந்தீங்க? உண்மையா இருந்தீங்களா? உங்க கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தீங்களா? உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தீங்களா? கர்த்தருக்கு நம்ம கண்ணை நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியத்தை மறைக்க முடியாது. நம்ம மேல அவருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லைன்னா ஒரு தீர்மானத்தோட இந்த பழைய வருடத்தை முடிங்க. புதிய தீர்மானத்தில் நீங்க 2 டிசிஷன் எடுக்கணும். தீர்மானம் என்பது துவங்கிறதும் இருக்கு, தீர்மானங்கிறது முடிக்கிறதும் இருக்கு. ஆமென். சரியில்லாத சிலதெல்லாம் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சு அதை தீர்மானிக்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. இனி இப்படியெல்லாம் செய்வேன், உண்மையா இருப்பேன் அப்படின்னு ஒரு நியூ கவர்னன்ட், ஒரு புதிய உடன்படிக்கையை செய்வதும் நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள, ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். நம்முடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் போஷிச்சாரா இல்லையா? ஆமென். ஆமா. கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் எல்லாவற்றையும் தந்து சந்திச்சாரா இல்லையா? ஆமா.
அல்லேலூயா. சில காணிக்க தசம பாகலாம் அரிசியாவும் பருப்பாவும் முட்டையாவும் மாவாவும். என்னப்பா இது? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்தார்ல, எதுவா இருந்தாலும் அவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும்ல. அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் சிலருடைய உண்மை நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் இந்த கடைசி வருட இறுதியில நம்ம கூட பேசுறாரு. அதனால நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு போய் தம்பி வந்தான். அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இயர் 2 நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் ஏதாவது சிக்கல், ஏதாவது இடையூறு, ஏதாவது ஒன்று வரும். இல்ல, கர்த்தர் ஏதோ முக்கியமா சொல்லுகிறார். வேற எதுக்கும் டைம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் கேட்கிற மிக முக்கியமான காரியப்பா, நீ இப்ப இப்படி இருக்கிற, ஆனா உன் முடிவு உண்மையா இருக்குமா? உன்னுடைய மரண பரியந்த உன்னிடத்துல உண்மை இருக்குமா? நான் உன்னை அழைத்த அழைப்புல, ரட்சித்த ரட்சிப்புல நீ முடிவு வரைக்கும் உண்மையா இருப்பாயா? இதுக்கு நீங்க இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். ஆமென். பிரான்சிஸ் மட்டும் சொல்லியிருக்காப்புல, இருப்போம். இருப்பியாப்பா? அல்லேலூயா. ஆமா. கல்யாணம் கட்டுவாப்பா, கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை பார்த்துக்குவியாப்பா? புதுசுல பொண்டாட்டியை பார்த்த சோர்ல என்ன பாஸ்டர் என்ன போய் 4 மாசத்துல ஸ்தோத்திரம். பஞ்சாயத்து எங்க வருது? என்னப்பாச்சு? சாகர வரைக்கும் உண்மையா இருப்பேன்னு சொன்ன. அப்ப சொன்னேன், அல்லேலூயா, அது சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். சொல்லிட்டல, உடன்படிக்கை பண்ணல, உண்மையா இருப்பேன்னு சொன்னியா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உபத்திரம் 10 நாள் தான். ஆமென். ஆனா நீ உண்மையா இரு, உன் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக்குவார். உன் முடிவு சாதாரணமா இருக்காது, சம்பூரணமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, நம்பர்ஸ் 12:7, என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் தாசனாகிய மோசேயோ. இதை யாரு சொல்றா? கர்த்தர். நல்லா சொல்லுங்க. யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். யாரை குறித்து? மோசேயை குறித்து. என் தாசனாகிய மோசேயோ. மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அப்படிப்பட்டவன் அல்ல. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எப்ப உங்களை மாதிரி மோசே இல்லப்பா. ஆண்டவர் சொல்றாரு அடுத்தது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டுல எங்கேயும் அவன் எப்படி இருக்கிறான்? உண்மையுள்ளவன். நல்லா சொல்லுங்க சத்தமா. உண்மையுள்ளவன். மோசேயின் உண்மையை குறித்து தேவனே வந்து சொல்றாரு. அவன் என் வீட்டுல எங்கும் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். இந்த புது வருஷத்துல நுழையும் போது கர்த்தர் என்கிட்ட வர முடியுமா? என்னுடைய ஒரு பர்சனல் லைஃபுக்கு கர்த்தர் உள்ள வர முடியுமா? நுழைய முடியுமா? எத்தனையோ இடத்துல கர்த்தர் வந்து ஸ்தோத்திரம் நுழையவே முடியாத மாதிரி கேட்டிருக்கு. கர்த்தர் மோசேக்கு எவ்வளவு அற்புதமான சாட்சி சொல்றார் பாருங்க. அவன் அப்படிப்பட்டவன். அந்த மாதிரி சாட்சி வாங்கணுங்க, பேர் எடுக்கணுங்க. அவன் அப்படிப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளோ பார்க்கிறோம். அந்த உரியாவின் விஷயத்துல தாவீது என்ன செய்கிறார்? உரியாவின் காரியத்துல என்ன செய்யறாரு? அவர் சொல்றப்பா நீ ரெஸ்ட் எடுப்பா, நீ ஓய்வு எடுப்பா. அப்ப உரியா சொல்ற, ஐயோ என் சக வீரர்கள் அங்க போய் என்ன செய்யறாங்க? போர்ல சண்டையில நிக்கிறாங்க. நான் வீட்டுல என்ன செய்ய முடியாது? என்னங்க பாருங்க ஒரு சோல்ஜருடைய உண்மையை. அல்லேலூயா. ராஜாவுக்கு பாருங்க அவன் எத்தனை உண்மையா இருக்கிறான். அந்த வெளிப்படுத்தல வாசித்த அந்த வார்த்தைக்கு அவன் எது வரைக்கும் உண்மையா இருந்தான்? மரண பரியந்தம். உரியா கையிலேயே கூப்பிட்டு இப்ப என்ன போகுது? என்ன எழுதி கொடுத்திருக்காரு? கடிதம் எழுதி
உரியா கையில எடுத்துட்டு போறது என்ன கடிதம்? அவனுடைய மரண கடிதம். இவன் கையில இருந்து லெட்டர் வாங்கி பிரிச்சு படிச்சா அடுத்தது கொல்ல வேண்டிய ஆள் யாருதான்? ஆனா அவன் நினைச்சிருக்கலாம், அடடா நம்மள ரெஸ்ட் எடுக்க சொன்னாரே, நமக்கு இவ்வளவு பண்ண சொன்னாரே, ஒருவேளை நமக்கு ஏதோ ப்ரொமோஷன் போடுறாரு போல, நமக்கு ஏதோ உயர்வு கொடுக்கிறாரு போல, நமக்கு ஏதோ ஒரு அந்தஸ்து கொடுக்கிறாரு போல. அவர் வழியில எங்கேயும் அந்த கடிதத்தை என்ன பண்ணலங்க, பிரிச்சிருந்தா அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம், தப்பி இருக்கலாம். இல்ல திரும்ப ராஜா காலையே என்னையா செஞ்சேன், ஏன் என்ன நீங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா இவனுடைய ஒரு காரியத்துக்காக அந்த உரியாவையே கொல்ல. ஆனா இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது உரியாவினுடைய உண்மை. எனக்கு உள்ளெல்லாம் அப்படியே ஆடி போச்சு. நானா இருந்தா நான் அப்படி பண்ணுவேன். சேட்டை பிடிச்ச ஆளு தான். நம்மளை நம்பி ஸ்கூலுக்கு கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுப்போம், அழகா அப்பவே பிளேடு போடுவோம். அவ்வளவும் அந்த ஸ்கூல் அந்த ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணது இன்னும் அந்த தமிழைய பார்த்தாருன்னா, தம்பி இல்லையா, அந்த தம்பி இல்லை நானு, நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி தம்பி இல்லை நானு. நான் அந்த கொஸ்டின் பேப்பர் நான் விருத்தாச்சலம் டவுன்ல இருந்து போறதுனால என்ன நம்பி அந்த பேக்கிங்க கொடுத்து அனுப்புவாங்க. முத நாள் ராத்திரியே நான் போய் அதை கலெக்ட் பண்ணி என்ன செய்யணும், அடுத்த நாள் தேர்வுக்கான வினாத்தாள் என் வீட்டில் இருக்கும். சும்மா இருக்குமா, அழகா பிளேடு போட்டு என்னமா பண்ணி அதை திரும்ப ஏங்க என்னங்க வாத்தியார், என்னங்க தலைமை ஆசிரியர்,